Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். மணிமேகலை இஸ் பிரியங்கா, அதுதான் சோசியல் மீடியாக்கள் அதிகமாக பார்க்கப்படுது. ஆக்சுவலாக மக்களிடையே ஏன் அது பிரச்சனையாக இருக்குன்றே எனக்கு தெரியல. இது மக்கள் பிரச்சனையே கிடையாது. சரி, மக்களுக்கு இடையிலான பிரச்சனை 1000 இருக்குது. ஆனால் அதை பற்றி பேசினா வியூவும் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் 2 பெண்கள் அடிச்சுக்கிட்டாங்க. கோமாளியாக தான் அவங்களுக்கு இந்த குக்குத் கோமாளிகள் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆங்கர் ரோலில் அவங்க இதுக்கு வந்திருக்காங்க. ஆங்கர் ரோலில் இருந்த பிரியங்கா வந்து குக்கு ரோலில் வந்திருக்காங்க இந்த சீசன். அதுதான் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பிரியங்கா பேசிக்கலி அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க தான் அங்கே இருக்காங்கன்றதை தெரியணும். அவங்கள விட மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும். பிரியங்கா வந்து வின் பண்ணிட்டாங்க குக்குத் கோமாளியை. அவங்க கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ ஃபைனல் முடிஞ்சிச்சு. முடியாத மாதிரியே பேசுறீங்க. அவங்கள போட்டாங்க நீங்கள் போஸ்ட்டு. அப்புறம் நிறையா பேசுகிறாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து ஒரு வடக்கச்சி, மணிமேகலை ஒரு தமிழச்சி. அதுதான் அடுத்த கேள்வியாக நான் கேட்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு புரியல. 10 வருஷமாக பார்த்தீங்களேடா. எனக்குலாம் இப்போ டவுட் என்னன்னா, இதுவே ஸ்கிரிப்டுங்க. ஃபினாலே இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னா எதுனாலும் சண்டை வச்சுட்டு எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஏங்க மொத்தமே ஸ்கிரிப்ட் தாங்க. அவங்க குக்குத் கோமாளில் வின் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க நாளைக்கு பிக் பாஸுக்கு போவாங்க. இல்லைன்னா டாப் கூப்பிட்டுல இவங்களுக்கு அதிகமாக பேமெண்ட் கொடுத்து கூப்பிடுவாங்க. அந்த கேரவன்றாங்க. கேரவன் என்னதான் ப்ரோ நினச்சி கேரவன்லாம் நடந்துச்சா? கேரவன் அங்கே இருந்துச்சானே எனக்கு தெரியல. ஆக்காப்போட பதிலை நீங்கள் எப்படி அதுதாங்க 100% சூப்பரான பதில். ஓகே, தலைவர் சொன்னதான் 2 யானை சண்டை போட்டுருக்கு, நடுவில் நியாயம் போகணும். முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சவங்கள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஜோ மைக்கேல் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில். ஐயோ, லாங் டைம் நோசின்ற மாதிரி சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கிறோம். இனிமேல் தொடர்ந்து சந்திப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய விஷயங்கள் பேசுவோம். தொடக்கத்தில் எங்கிருந்து வந்துடுறேன். மணிமேகலை இஸ் பிரியங்கா, அதுதான் சோசியல் மீடியாக்கள் அதிகமாக பார்க்கப்படுது. யார் மேலே நியாயம் இருக்குது, நியாயம் உங்களை தப்பாக சொல்கிறாங்க, யார் மேலே தான் கரெக்ட் அப்படின்ற விஷயம் மக்களிடையில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் நிலவிருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஜோ மைக்கேல் யார் பக்கம் நிற்கிறார்? ஆக்சுவலாக மக்களிடையே ஏன் அது பிரச்சனையாக இருக்குன்றே எனக்கு தெரியல. இது மக்கள் பிரச்சனையே கிடையாது. சரி, மக்களுக்கு இடையிலான பிரச்சனை 1000 இருக்குது. ஆனால் அதை பற்றி பேசினா வியூவும் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் 2 பெண்கள் அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதை காட்டுறதுக்கும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ உங்களோட அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் தகவல்கள் சேகரித்தேன். ஏன்னா 2-3 பேர் அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. ஓகே, அதனால் சேகரிக்கும் போது பலதரப்பட்ட டிஃப்ரெண்ட் விஷயங்கள் நம்மளுக்கு வந்துச்சு. ஃப்ரம் மணிமேகலை சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணிமேகலை அப்படின்ற ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய ஆங்கர் இன் சன் டிவியில் வேலை செஞ்சுருக்காங்க. சன் மியூசிக்கில் இருந்திருக்காங்க. அவங்க அப்புறம் விஜய் டிவிக்கு வந்தாங்க. 2019 குக்குத் கோமாளிக்கு ஒரு கோமாளியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கோமாளியாக தான் அவங்களுக்கு இந்த குக்குத் கோமாளிகள் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆங்கர் ரோலில் அவங்க இதுக்கு வந்திருக்காங்க. ஆங்கர் ரோலில் இருந்த பிரியங்கா வந்து குக்கு ரோலில் வந்திருக்காங்க இந்த சீசன். அதுதான் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஈக்குவலாக இருக்கிறவங்களோ இல்லைனா கொஞ்சம் சீனியரோ ஜூனியரோ வாட் எவர் இட் இஸ், அவர்கள் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தால் அந்த விட்டு கொடுத்துட்டு போகிற மனப்பான்மைலாம் 1950ஸ்லேயே போயிடுச்சு. சரி, ஓகேவா? இவங்களை விட இவங்க நான் என்னை பெருசாக காட்டிக்கணும், இவங்களை விட நான் என்னை பெருசாக காட்டிக்கணுன்ற அந்த போட்டி இருக்குல்ல, அது ஆர்கானிக்காக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அது வளர்ச்சியை உருவாக்கும். ஆனால் இங்கே ஆர்கானிக்காக இருக்க மாட்டேங்க. ஒருத்தரை அழித்து இன்னொருத்தர் முன்னேறணுன்ற தாட் ப்ராசஸ் தான் இந்த பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஓகே, யாருக்கிட்ட இது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 பேர்ட்டுமே இருக்கு. ஓகே, இல்லை சேனலில் வந்து மிகப்பெரிய சீனியர் நானா ஜாம்பவான் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரியங்கா அவர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றது. நீங்கள் ஒரு ஆங்கர். ஓகே, ஓகேவா? நீங்கள் வந்து ஆதன் டிவியில் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள், பிரியங்காவுடைய ஆங்கரிங் உங்களுக்கு பிடிக்குமா, மணிமேகலோட ஆங்கரிங் பிடிக்குமா? நீங்கள் உங்களோட சொல்லுங்கள். ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைல் பிடிக்கும் எனக்கு. எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? நியாயமாக பேசணும்.
இல்லை கம்பேரிட்டிவ்லி கேட்டால் தான் 2 பேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். 2 பேரும் நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஸ்டைல் ஓகே, பட் ஆங்கரிங் எது வந்து மக்களுக்கு பிடித்தமாக பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுது? பிரியங்கா அப்படின்னே போகலாம். இது சொன்னால் நம்ம பிரியங்கா ரொம்ப அடிக்கிறோன்றாங்க. ஓகே, இல்லை அதான் நீங்கள் அதாவது ஆக்சுவலாக என்ன விஷயம்னா நான் மணிமேகலை பெருசாக ஆங்கரிங் பண்ணி நம்ம நிறையா பார்க்கல. ஏன்னா சன் மியூசிக் தாண்டி விஜய் டிவியில் வந்து அவங்க ஆங்கரிங் பண்ணி பார்க்கல. அதனால நம்ம வந்து பிரியங்காவுடைய ஆங்கரிங் வந்து பெட்டராக தெரியுது. திணிக்கப்படுறாங்களான்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம கிட்ட ஆப்ஷன் கேட்கும் பொழுது கூட நம்ம பிரியங்கான்னு சொல்கிறோம். ஸோ அவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விஜய் டிவியில் எல்லா ப்ரோக்ராமும் மோஸ்ட்லி அவங்க தான் வராங்க. ஸோ அவங்க இந்த சேனலில் எல்லா ப்ரோக்ராமில் நீங்கள் ஆங்கரா இல்லை ஆங்கர் நிறையா இருக்காங்க? நிறைய இருக்காங்க. ஓகே, அல்ல முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் நீங்கள் ஆங்கர் இல்லை, முக்கியமான இடங்களுக்கு போகிறதுன்றது வேற, முக்கியமான இடங்களை தவிர்த்து எல்லா இடங்களையும் நம்ம இருக்கிறதுன்றது வேற அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்றாங்க. அது எப்படி பார்க்குறது? அது அப்படி தான் இருந்திருக்கு. அதாவது விஜய் டிவியில் நீங்கள் டோட்டலாக வாட்ச் பண்ணி பாருங்களேன். ஏன் இப்போ பிக் பாஸ்லேயே விஜய் டிவி கண்டஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? அதுவே ஒரு பிரச்சனையாக நம்ம ஒரு 4 சீசனாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாறிச்சா? கிடையாது. ஸோ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ப்ராடக்டை அவங்க உருவாக்கி அதை வைத்து அவங்க வந்து ஒரு கார்பரேட்டாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் பிரியங்கா. ஓகே. சரி, பிரியங்கா அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? இப்போ நீங்கள் மணிமேகலைனா சன் டிவியில் இருந்தாங்கன்றீங்க. பிரியங்கா எங்கே இருந்தாங்க? பிரியங்காவும் சன் மியூசிக்கில் இருந்து அங்கேருந்து வந்தவங்க தான். சன் டிவியோட ப்ராடக்ட் தான் அவங்களும் அப்படின்னு வச்சா கூட அப்போ அவங்களோட ஆதிக்கம் இல்லை விஜய் டிவியில் அப்படின்றீங்களா? இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க ஒரு எம்சியாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஓகே. ஈவெண்ட் துறையில் அவங்க ஒரு எம்சியாக இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சன் டிவியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன இதில் இருந்திருப்பாங்க. பட் சன் டிவியில் நம்மளை யாருமே இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ அதுவே புது தகவல், இன்றைய புது தகவலாக தான் மக்கள் பார்ப்பாங்க. ஓகேவா? பட் மணிமேகலையே நம்மளை எல்லாருக்குமே சன் டிவியில் தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டிலேயே நாங்கள் யாரெல்லாம் விஜய் டிவியில் இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு பொதுவாக ஒரு கேள்வி கேட்டால் உங்கள் மைண்டில் மாக்காப்பா, பிரியங்கா, கோபி இந்த மாதிரி தான் மைண்டு போகும். இதுக்கான காரணம் நான் விஜய் டிவி தான் சொன்னேன். நான் விஜய் டிவி ஆங்கர்னு கூட வார்த்தையை சொல்லலை. ஆனால் உங்களுக்கு ஏன் அது தோணுது அப்படின்னா எந்த ஷோவோ எந்த ப்ரோமோவோ எதை எடுத்தாலும் இவர்கள் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. கரெக்டா? ஓகே. ஒரு ஷோவே இவர்களை வைத்து பிளான் பண்ண செய்யப்படுது. இவர்களுக்காக ஸ்பான்சர் பண்ணுற கூட்டமும் அதிகம் அஸ் அ பிராண்டா. ஓகே, இப்போ மணிமேகலை ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாங்க, பிரியங்கா தேஷ்பாண்டே ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஸ்பான்சர்ஸ் கிட்ட போய் நின்னா அந்த சேனல் யாருக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க? ஓகே, பிராண்ட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு செல்லபிள். கரெக்ட் தானே? இன்னாரை வச்சு நான் ஒரு படம் எடுத்தா இன்னாரை வச்சு படம் எடுத்தா எது ஓடும்? பிரியங்கா அப்படின்றதான் கார்பரேட் பார்க்கும். ஆனால் வளர விட மாட்டாங்கன்றாங்களே. இப்போ அந்த இடம் இப்போ நம்ம சொல்கிறோம் பிரியங்காவுக்கு தான் கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தான் அதிகமான வியூஸ் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வரோன்றோம். எங்களை விட மாட்டாங்க. கரெக்ட். இப்போ அந்த வளர்ச்சியை தான் நான் சொல்ல வரேன். ஓகே. அதே விஜய் டிவியில் சின்னதாக ஒரு ஆக்டரா, அப்புறம் ஆங்கரா, ஒரு கண்டஸ்டண்ட்டாக, அதுக்கப்புறம் ஒரு ஆங்கரா, அப்புறம் ஒரு ஆக்டரா, இன்றைக்கி வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு ஆக்டரா இருக்கிற சிவகார்த்திகேயனும் இருக்க தான் செய்கிறார். அவர் வளரலையா? அவர் யாராவது தடுத்துனாங்களா? தடுத்து ட்ரை பண்ணாலும் அவரை வளர்ச்சி இன்றைக்கி ஏதாவது தடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. வளர்ச்சியை எவனாலும் தடுக்க, அதாவது நம்மளை தடுக்கிறாங்க, நம்மளால் வளர முடியலன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் தான் நம்பர் 1 கோலை. இன்றைக்கி இந்த உலகம் அப்படி தான். நம்ம எல்லாரும் போட்டு அனுப்புவாங்க. நம்ம டிஆர் சொல்லியிருப்பார் வேன் ரூட்ஸில், இன்னொரு சேனலில் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எல்லாரும் போட்டு அனுப்புவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, துன்புறுத்துவாங்க, நம்ம தளராமல் நம்ம வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கை. சரி, எல்லாம் ஈஸி ஃப்ளோலலாம் எங்கேயும் போயிடாது. எல்லா தொழிலும் இருக்குது. ஏன் உங்கள் தொழில் இல்லையா? எல்லா ஃபீல்டுமே கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் 10 பேரை வேலைக்கு வச்சுருப்பீங்க, நாளைக்கே உங்களுக்கு புதுசாக அவங்க கம்பெனிலேருந்து ஒருத்தன் வெளில போவான், அவன் அந்த 10 பேரில் 5 பேர் தூக்கிட்டு போயிடுவான். நடக்குதா இல்லையா? நடக்குது. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கும், என்ன நாங்கள் எடுத்துக்கிறது? சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சரி, இப்போ எதையுமே நாம் நேரில் பார்க்கல. இப்போ நீங்களும் சரி நானும் சரி பார்க்கல. இதை பற்றி பேசுகிற யாருமே ஒரு அடிப்படையின் பேரில் தான் பேசுகிறோம். அதாவது நம்மளுடைய கேள்விப்பட்டது வரைக்கும். இப்போ மணிமேகலையுடைய சைடு அவங்க வந்து அவங்களுடைய ஒரு வீடியோ போட்டு ஒளிபரப்பி இந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய தன்மானம் தான் முக்கியம், சன்மானத்தை விட அப்படின்லாம் பஞ்செல்லாம் பேசி ஒரு வீடியோ பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து மணிமேகலை இதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு போஸ்ட் கூட போட்டு நான் சிபிஎஸ்சி விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன மணிமேகலையும் நம்ம பார்த்துருக்கோம், பார்க்காததெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா அது ஒரு கோமாளியோட ஒரு பஞ்சாயத்து, கோமாளியாக இருக்கும்போது கோமாளியோட பஞ்சாயத்து, ஆங்கராக உள்ள வரும்போது இன்னொரு ஆங்கரோட பஞ்சாயத்து. சரி, ஸோ பஞ்சாயத்துக்கள் மணிமேகலைக்கு புதுசாக அப்படின்னு கேட்டால் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. தெரியாமல் நிறைய பேர் விசாரித்தா நிறைய இருக்குது.
அவங்களுக்கு வந்து ஜெல்லாகும் கூட தான் அவங்க ஜெல்லாவாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்குது. இதே இந்த பக்கம் பிரியங்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா இஸ் பேசிக்கலி அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க தான் அங்கே இருக்காங்கன்றதை தெரியணும், அவங்கள விட மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அதை நான் பிக் பாஸில் பார்த்துருக்கேன். ஓகே, ஒரு ரியாலிட்டியாகவும் பார்த்துருக்கேன். ஓகே, பட் இன்னொருத்தவங்களை நான் ஏற்றி விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரில. ஏன்னா அவங்க நிறைய பேரை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் தீனாவாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய சின்ன ஆட்களை ரொம்ப ஸ்டேஜில் ஏற்றி உங்களை ஏன் டிஜே பிளாக் உட்பட எல்லாரையும் அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆங்கரிங் இன்னொரு ஆங்கர் கொடுத்துருக்காங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த நம்ம தெரியாதுன்னு தான் சொல்கிறோம். வேறு வேறு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, இங்கே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஓகேவா? அண்ட் ஆங்கரிங்கில் விஜய் டிவி அப்படி தான் பண்ணுது. இது விஜய் டிவியோட பேசிக்கல் ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். சரி, நீங்கள் மற்றவங்களாம் விட்டுருங்களேன், இம்மா மணிமேகலை ஒரு வீடியோ போடுமா, அவன் நீ பிக் பாஸுக்கு போமா, அதுக்கான பிளான் அப்படி கூட இருக்கலாம். ஓகே, இப்போ பிரியங்கா வந்து வின் பண்ணிட்டாங்க குக்குத் கோமாளியை, அவங்க கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ ஃபைனல் முடிஞ்சிச்சு, ஃபைனல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, என்ன முடியாத மாதிரியே பேசுறீங்க? அவங்களாம் போட்டாங்க இல்லைங்க போஸ்ட்டை, வெளியூருக்கு போகிறோன்னு போட்டு தாங்க டெலிட் பண்ணாங்க. ஃபைனல் முடியாமல் எப்படிங்க வெளில விடுவாங்க? ஓகே, ஸோ இதெல்லாமே நடந்துருச்சு. இப்போ இது ஒரு புது டீம். குக்குத் கோமாளியில் ஏற்கனவே இருந்த ப்ரொடக்ஷன் டீம் இல்லாமல், ஏற்கனவே இருந்த கிரியேட்டிவ் டீம் இல்லாமல் புது டீம் வந்து ஹோஸ்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் இன்னைக்கு குக்குத் கோமாளியை பற்றி பேசாதவங்க யார் இருக்கா? யார் இந்த வீடியோவை பற்றி பேசினாலும் ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதே 2 லட்சம் பேர் தான் 10 வீடியோவையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை உட்கார வச்சுச்சுல இந்த இஷ்யூ. அப்போ இது டிஆர்பியா இல்லையா சேனலுக்கு? எனி பப்ளிசிட்டி இஸ் a குட் பப்ளிசிட்டி. ஓகே, எனி பப்ளிசிட்டி இஸ் a பப்ளிசிட்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லும்பொழுது ரக்ஷனோட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க நினச்சா யார் கூட வேணால் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் பிரியங்காவை பாயிண்ட் அவுட் பண்ண என்ன காரணம்? அவங்க பிரியங்காவை பாயிண்ட் அவுட்டே பண்ணல. எனக்கோ இன்னொரு ஆங்கர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா, ஆனா மக்கள் நம்ம ரக்ஷனுக்கே போல நேரா பிரியங்காக்கு வந்துட்டாங்க. இல்ல, அவங்க உள்ள கண்டஸ்டன்டா தானே இருக்காங்க அப்படின்றாங்க. என் கோ ஆங்கர்லாம் கூட அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படின்ற பட்சத்துல அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? பிரியங்கா வந்து இந்த ஷோஸ் நிறைய நிகழ்ச்சியில பார்த்துருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க. பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் மணிமேகலையோ இல்லை வேற யாரையாவது டாமினேட் பண்ணி தான் அவங்க இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு எம்சியாக அவங்களுடைய தாட் ப்ராசஸே அதுதான். ஓகே, ஒரு ஆங்கராக அவங்களுடைய தாட் ப்ராசஸே அதுதான். இப்போ 2 பேர் ஒரு ஆங்கர் ஸ்டேஜில் நீங்கள் வந்து இவர்கள் தனியாக, அதாவது விஜய் டிவி அல்லாமல் இவர்கள் தனிப்பட்ட ஷோஸ் நிறைய வெளில பண்ணியிருப்பாங்க, அவார்ட் ஷோஸ். ஆமாம், அதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் தனியாக தெரிவாங்க அந்த கோ ஆங்கரை விட. ஓகேவா? இப்போ மாக்காப்பாவை விட பிரியங்கா ஓவர் சைட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். நீங்கள் இப்போ மணிமேகலை விட்டுருங்க, மாக்காப்பாவை எடுத்துங்க, அவர் தான் நிறைய விளையாட்டு விளையாடுறாரு, அவரை வச்சுக்கொண்டு விளையாடுவோம். ஸோ அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே சைட்லைன் பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்காங்க. பட் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அவர் பழகிட்டாரோ, பழக்கமாயிடுச்சு. ஓகே, பழகி போச்சு அவருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர் பேஸ்ட் இது. ஓகே, அவங்க இப்படி தான், அது கன்ஃபார்ம்டாக எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், அவங்கள சார்ந்தவங்களுக்கும் தெரியும். ஓகேவா? மணிமேகலையும் அப்படி தான். நீங்கள் மணிமேகலை கூட இன்னொரு ஆங்கரை விட்டு பாருங்க, இதே மாதிரி. இல்லை, ரக்ஷனுக்கும் மணிமேகலைக்கும் ரக்ஷனை நீங்கள் ஆங்கராகவே சொல்லாதீங்க. அவர் அங்கே கோமாளி வேலையை தான் நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, அவர் பண்ணுறது தான் கொஞ்சம் ஜோக்கு, அவருக்காக பார்க்குற கூட்டமே அதிகமாகிடுச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக. கோமாளிகள் பண்ணுற காமெடியை விட ரக்ஷன் நல்லா பண்ணுறாப்புல. ஓகேவா? ஸோ பார்த்தவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க, நான் போன வாட்டிலாம் மணிமேகலை போயிட்டாங்க பாதிலே, சரி ஏதோ சண்டைன்ட்டு, நாங்கள் குரேஷுக்காகவும் ரக்ஷனுக்காகவும் தான் போன சீசனே பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இருந்துச்சா இல்லையா? நான் அதெல்லாம் கேட்குறேன். அப்போ ரக்ஷனை வந்து நான் ஒரு பெரிய ஆங்கராலாம் நான் பார்க்கல. ஆனால் அந்த ஷோக்கு ஒரு லேடி ஆங்கரும் தேவைப்படலை. ஸோ போன வாட்டி நான் குக்குத் கோமாளி விட்டுனேன், நான் வெளில போயிட்டேன் ஒரு கோமாளியோட சண்டையா, இனிமேல் நான் கோமாளியாக வரமாட்டேன், ஏன்னா ஆங்கராக போடுங்கன்னு சண்டை போட்டு வம்புக்குன்னு ஆங்கராக வந்து ஓகே அவங்களுடைய கிரமம் பிரியங்கா அந்த ஷோக்கு குக்கா வந்து அவர்கள் 2 பேருக்கும் யார் வந்து ஒரு நல்ல வந்து ஷோவை வந்து கொண்டு போகிறா அப்படின்ற ஒரு போட்டி வந்து பிரியங்காவுக்கு வந்து நான் ஒரு குக்கா வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் மறந்து எங்கே போனாலும் நான் ஆங்கர் தான்டா, எங்கே போனாலும் நான் தான்டா அப்படின்ற தாட்டுக்கு வந்து
அவர்கள் மணிமேகலைக்கு எப்பயும் போல் மாக்காப்புக்கு பண்ணுற அதே விஷயத்தை மணிமேகலைக்கு அவங்க செய்யும்போது மணிமேகலைக்கு அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு நடந்த சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ரக்ஷன் பக்கம் அதிகமாக போகாமல் மணிமேகலை பக்கமே அதிகமாக நின்று அவங்கள ஒவ்வொரு எபிசோட்லேயும் செஞ்ச மாதிரி நிறையா விஷயம்லாம் பார்க்க முடியுது. இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆணுக்கு எதிரியை விட ஒரு பெண்ணுக்கு எதிரி. அதுதான் புரியுது. ஒத்துக்கிறீங்களா? அதுதான் பார்க்க முடியுதுன்றீங்களா? ஓகே, அதுதான் பார்க்க முடியுது. சொன்ன மாதிரி 10 அவங்க தான் உண்மையாக ஒன்றா இருக்கணும். உமன் எம்பவர்மெண்ட்லாம் பேசுகிற அவங்க தான் ஒன்றா இருக்கணும். நியாயப்படி நீங்கள் அவங்க தான் ஒரு பெண்ணை இன்னொரு பெண் கீழே தூக்கி போட்டு மெதிக்கு தான் இன்னொரு பெண்ணாக தான் இருக்கும் ஆணை விட. இன்றைக்கி நடக்கிற சிச்சுவேஷன் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, இது நீங்கள் தன்மானம் அந்த மாதிரி அப்புறம் நிறையா பேசுகிறாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து ஒரு வடக்கட்சி, மணிமேகலை ஒரு தமிழச்சி. அதுதான் அடுத்த கேள்வியாக கேட்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு புரியல. 10 வருஷமா பார்த்தீங்களேடா, அப்பெல்லாம் எவனும் பேசலையேடா, அவங்க வெளியில் வரும்போதெல்லாம் செல்ஃபிலாம் எடுத்தீங்களேடா, பிக் பாஸ்ல ஓட்டு போட்டீங்களேடா, ஏடா பொசுக்குன்னு உங்களை தமிழ் உணர்வு வந்துருச்சு, யாரா நீங்க? அப்போ நீங்கள் தமிழன் பார்த்துட்டு தான் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்களா? அவ்வளோ நல்லவன் ஆகிட்டீங்களா? எல்லாரும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு ஆதரவு ஆகிட்டீங்களான்னு கேட்க போது எனக்கு தோணுது. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா எல்லாரும் அப்படின்னு எனக்கு தோணுது. மனுஷனா பாருங்கடா, எல்லா உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. ஏன் டேக் பண்ணுறீங்க? இதெல்லாம் கண்டிப்பாக பிரியங்காவும் பார்த்துட்டு இருப்பாங்க. பிக் பாஸில் பேசுனது, தாமரை, இன்னும் 2 நபர்கள் பேசுனது, இதெல்லாம் எடுத்து போட்டு இங்கே வச்சுருந்தாங்க. இவ்வளோ வன்மம் பிரியங்கா மேலே, ஏன் திடீர்னு இவ்வளோ வன்மம்? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த புகழ் அப்படின்றது ஒரு போதை மாதிரி. ஆமாம், ஓகேவா? அந்த போதை வந்து ஓரளவுக்கு போகிற வரைக்கும் உங்களோட நிறைய பேர் இருப்பான். அந்த போதையில் மேலே போய் நீங்கள் ஒரு ஆட்டம் போடும்போது அது அந்த உங்களுக்கு சூப்பர்னு சொன்ன அதே ஆட்களுக்கு உங்களை வந்து ஒரு பிடிக்காமல் போயிடும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி பிரியங்காவை புகழ்ந்து 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 ஒரு புருஷனுக்கு போய் பிக் பாஸ்ன்ற ஒரு கண்டென்ட் வரும்போது பிரியங்காவோட கொஞ்சம் ரியல் ஃபேஸ் சில விஷயங்கள் இருந்து பிரியங்காவை ஆப்போசிட்டாக மாறி ஒரு வன்மத்தை கேரி ஆனே வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படா கொட்டணும்? இப்போ நீங்களே சொல்லுங்கள், மணிமேகலை இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி யாராவது பிரியங்காவை இந்த மாதிரி ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒருத்தன் கமெண்ட்டை போடுறான்னு வச்சு அவனை எவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து அச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. ஆமாவா இல்லையா? ஆமாம். டெய்லருக்காக நடந்த மாதிரி அந்த பையன் உள்ளே போயிருப்பான். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த பொண்ணே இன்னொரு பொண்ணு வந்து கீ கொடுத்துருச்சு. ஓகே, எல்லாரும் அழுங்கிடா, மொத்த வன்மத்தையும் கொட்டுங்கடான்னு கொட்டுறாங்க எல்லா ஐடியிலையும். ஓகே, அந்த ஷோவில் இன்னொரு ஷோவில் நடந்த விஷயத்தை கொண்டு வந்து இங்கே போட்டது பிரியங்காவோட பிளானா, டிவியோட டிஆர்பி பிளான்? நியாயமாக நீங்கள் சொல்லுங்கள், அந்த இதை போடுவாங்கன்னு மணிமேகலைக்கு தெரியாதா? அவங்க ரியாக்ஷனை பார்த்தா அவங்களுக்கு தெரியாமல் நடந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க எல்லாமே ஸ்கிரிப்டடுக்கே அதாங்க ரியாக்ஷனு. ஸ்கிரிப்ட் தான்றீங்க? ஓகே, ஸ்கிரிப்ட் தாங்க, அது மொத்தமே ஸ்கிரிப்ட் தாங்க. ஜட்ஜஸுக்காவது இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அது இப்போ நான் வந்து ஜட்ஜஸுக்கும் தெரியாது, உங்கள் கணக்குப்படியே வச்சுப்போம். சரி, அது வந்து இதுலேயே இருக்குது, டிவி சேனல்லே ஒளிபரப்பு பட்டிருக்கு. ஆமாம், பட்டதை தான் அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அதை அப்போ அவர் பார்த்துருக்க மாட்டாரா? நிறைய பேர் அப்போ உங்களை டேக் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இந்த ஸ்கிரிப்டடை அந்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பிரியங்காவை வைத்து மணிமேகலைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சுஜிதாவா இன்னொரு அந்நியார் அவங்க வந்து பிரியங்கா சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுது, உன்னால் கூப்பிடவே முடியல அப்படின்னு அவங்க பேசு. இது எல்லாமே ஸ்கிரிப்டுங்க. ஓகே, எனக்குலாம் இப்போ டவுட் என்னன்னா இதுவே ஸ்கிரிப்டுங்க. ஃபினாலே இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னா எதனால சண்டை ஆச்சுட்டு எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஏங்க மொத்தமே ஸ்கிரிப்ட் தாங்க. அவங்க குக்குத் கோமாவில் வின் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க நாளைக்கு பிக் பாஸுக்கு போவாங்க, இல்லைன்னா டாப் புக்கில் இவங்களுக்கு அதிகமாக பேமெண்ட் கொடுத்து கூப்பிடுவாங்க. எல்லாமே ஸ்கிரிப்டுங்க. அந்த கேரவன்றாங்க. கேரவன் என்னதான் ப்ரோ நினச்சி கேரவன்லாம் நடந்துச்சா? கேரவன் அங்கே இருந்துச்சானே எனக்கு தெரியல. கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஆக்சுவலாக சொல்லடா, அதான் திருப்பி சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறத வச்சு நம்ம அனுபவத்தில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டு படத்தெல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவல் ரியாலிட்டி உண்மைகள். ஓகேவா? நம்ம படம் பார்க்கும்போது இதான் படத்தில் இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் என்னென்னமோ சொல்லுவாங்க. தலையே நடிக்கிறான்னு கூட சொன்னாங்க. கரெக்டாக இல்லையா? ஆமாம். ஆமாவா இல்லையா? எல்லாரும் ஹைப் ஏற்றுனாங்களா? ஏற்றலன்னு ஹைப் ஏற்றுனாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து யூகங்களை வைத்து நம்ம வந்து அடிப்படையாக பேசினோன்னா அது எனக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எனக்கு அவங்க சொன்னபடி 2 சேனல் போய் பேசிச்சு. சேனல் போய் பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு. கேரவன்லாம் சொல்ல, சேனல் போய் பேசிச்சு,
மன்னிப்பிக்க சொல்லிச்சு. மணிமேகலை வந்து பிரியங்காட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு. பிரியங்கா மன்னிப்பிக்காம கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் அது 100% நம்புற தகவலான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மணிமேகலை சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி என்ன மிரட்டினாங்க, சேனல் கூப்பிட்டு மிரட்டினாங்க? கிடையாது. ஆனால் அதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இதை பற்றி மற்ற யாரும் ஓப்பன் அப் பண்ணல அப்படின்றதான் அதிகரிக்குது. அந்த பிக் பாஸுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அப்போ விஜய் டிவின்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்காதா? இல்லை, இந்த குக் வித் கோமாளில் அப்போ எல்லாருமே தான் இருந்திருப்பாங்க. மணிமேல் பக்கம் நியாயம், பிரியங்கா பக்கம் நியாயம் அப்படின்றத மீறி இது பிரச்சனையே இல்லை, அடுத்து கடந்து போங்க அப்படின்றத கூட அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் புகழா இருக்கட்டும், குரேஷியா இருக்கட்டும், எல்லாருமே இன்ன வரைக்கும் அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுற கூட்டம்னு ஒன்று இருக்கு. அது அமைதியாக இருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கருடைய வாழ்க்கையும் சீரழித்தார் பிரியங்கான்றாங்க. டிடி தான் வாழ்க்கை கொடுத்தாருன்றாங்க, அங்கிருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் உடல்நிலை குறைவு, பாவம். அவங்க வந்து அதில் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான உமன். அதில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். டிடி அவங்க தனிங்க. ஆமாம், ஓகேவா, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி தனி. டிடி, ரம்யா இந்த மாதிரி நாட்களாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வரல. இப்போ சீனியர்ஸ் எல்லாம் இல்லாதப்போ பிரியங்காவோட ஆதிக்கம் அப்படின்ட்டு கேட்கும்போது தான் டிடி போட்ட வாழ்க்கை தான் பிரியங்கா அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒருத்தர் எழுதுறாரு. இப்போ பிரியங்கா ஏன் மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்கன்னு இதை நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு? எல்லாரும் போட்ட இதில் தான் எல்லாருக்கும் வாழ்க்கை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஆமாம், ஆமாவா இல்லையா? நம்ம இடத்துல போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த முதலாளி போடுறதான் நம்மளுக்கு வாழ்க்கை. ஸோ இது வந்து இழிவு கிடையாது ஒன்று, ஓகேவா? அப்படி அந்த வாழ்க்கையவே இருக்கட்டும், அவங்க 2 பேர் பிரச்சனை, கொடுத்தவனுக்கும் வாங்கினவனுக்கும் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான் என்னுடைய கேள்வி ஒன்று. ரெண்டாவது விஷயம், விஜய் பாவனாவை சொல்கிறாங்க. விஜய் பாவனா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சம்மரில் சூப்பராக பண்ணுறாங்க. ஸ்டார் எடுது ஸ்டார் யாரோட கம்பெனி? ஸ்டார் நெட்வொர்க்கு, விஜய் எல்லாமே ஒன்று தான், அவ்வளோதான். ஸோ அவங்க வேலையை சிறப்பாக தரமாக ஒரு இடத்துல சூப்பர் ஜானரில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரெல்லாம் பேர் பேசுனாங்க? ஃபரீனா பேரை சொன்னாங்க. ஃபரீனா சீரியல் நடிக்க போயிட்டாங்க. சூப்பராக சீரியலில் அவங்க அந்த வெண்பா கேரக்டரில் வந்து செலிபிரிட்டி ஆகி எல்லா ஷோக்கும் போய் இன்னைக்கு ஃபரீனாவை பார்க்கறதுக்கு நாமளே அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுக்கு அவங்க பிஸியாக இருக்காங்க. ஓகே, இல்லை அவங்கள கீழே கமெண்ட் போடும்போது தான் உண்மையாக நம்புறாங்க சிலர். ஆமாம், ஃபரீனா கீழே வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக சில வார்த்தைகள் சொல்கிறது நீ போல்டுப்பா. ஓகே, அதுக்கும் ஒரு தைரியம் வேணும், இல்லைன்றதெல்லாம் கிடையாது. அந்த தைரியமுக்கும் சூப்பர்ப்பா அப்படின்னு ஃபரீனா போகிறா. அப்போ ஃபரீனாவோட வாழ்க்கையும் வந்து பிரியங்கா தான் காலி பண்ணாங்க அப்படின்றாங்க. அது தெரில. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பிரியங்கா தான் காலி பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் ஏன் சும்மா இருந்தீங்க? ஏன் அதே சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? இல்லை, அந்த போல்ட்னஸ் இல்லையோ, அதனால தான் மணிமேகலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ. இப்போ சரி, இப்போ மணிமேகலை இப்போ மறுபடியும் போக மாட்டாங்கன்றீங்களா? போக மாட்டாங்கன்னு சொன்னவங்க ஏன் திருப்பி குக்கு கோமாளிக்கு போனாங்க? ஓகே, போன வாட்டி தானேங்க சொன்னாங்க, ஏங்க போனாங்க? அது மட்டும் எனக்கு பதில் சொல்லு. அது மட்டும் அவங்களையாவது கேட்டு சொல்லுங்க. சேனல் வந்து இப்போ கெஞ்சிச்சு, இன்றைக்கி சேனல் மிரட்டுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கி சேனல் கெஞ்சிச்சா திருப்பி வாங்க மணிமேகலை, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஷோ பண்ண முடியல சொல்லிச்சான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரில, அவங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கும் சேனலுக்கும் தெரிஞ்சது. ரக்ஷன், கோபி, நம்ம மாக்காப்பா, கோபினாலும் இந்த மாதிரி ஒரு டீமே பசங்க அழகாக வழிநடத்திட்டு இப்போ மாக்காப்பா தான் ரக்ஷனு, விஜய், பப்பு, ரியோ இவங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்தது. அடுத்து வரும் மக்களே, மாக்காப்பா ரெடியாக இருக்கேன். ஸோ அழகான பாய்ஸ் கேங்க. ஒருத்தர் படம் நடிக்க போயிட்டாரு, இன்னொருத்தர் இப்பதான் படம் நடிக்க. அநியாயமா இருக்கு. ஒரு பொண்ணு இதுல எல்லாமே பண்ணாங்கன்னா அவங்கெல்லாம் பிரியங்காவெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கன்றீங்க. மாக்காப்பா பத்தி சொல்லும் போது என்ன சொல்றீங்கன்னா அவங்கெல்லாம் அடுத்த வேலையில போய் பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்றீங்க. புரியல. பங்களிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ டிடி வந்து இப்போ படங்கள் நடிக்கல அப்படின்னாலும் அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடல்நிலை கருதி அவங்க இது பண்றாங்க. பாவனா வந்து ஒரு இடத்துல கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பொறுத்த வரைக்கும் ரக்ஷன் இப்பதான் படங்கள் ரஜினியோட படங்களும் கம்மிட்டா இருக்காரு. ரியோ ஹீரோ ஆயிட்டாரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் முன்னாடி போயிட்டாங்க. கோபியனா, மாக்காப்பா, ரக்ஷன் இவங்கெல்லாம் இருந்தாலுமே கூட இவங்களுக்குள்ள அந்த காம்படிஷன் இல்லை, இவங்களுக்குள்ள அந்த போட்டி வன்மம் இல்லை அப்படின்றத வெளிப்படையா தெரியுது. பெண்கள்கிட்ட மட்டும் அதிகமா இருக்கு. அதுலயும் மூத்த பெண்ணா வந்து பெரிய பெண்ணா பிரியங்கா திகழ்றாங்க அப்படின்றது இல்ல. இத்தனை நாட்களா தெரியாத ஒன்னா இப்ப ஏன் இவ்வளவு தூரம் அடிக்கிறாங்க அப்படின்றதான் என்னோட. ஒவ்வொருத்தங்க மேல வைத்துள்ள வன்மம் வேற ஒண்ணுமே பெருசா. பிரியங்கா மேல பிக் பாஸ்ல ஏற்பட்ட வன்மத்தை இப்ப அது மக்கள் தீர்த்துக்கிறாங்க. மணிமேகலைக்கு பிரியங்கா மேல வன்மமோ இல்ல பிரியங்காவுக்கு மணிமேகலை மேல வன்மமோ அப்படின்றது நமக்கு தெரியாது. பிரியங்காவுக்கு மணிமேகலை மேல வன்மமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சரி, ஏன்னா முக்காவாசியோ பிரியங்கா தான் பண்றாங்க. மணிமேகலை மேல வன்மமா இருக்கு, பிரியங்காவுக்கு பிரச்சனை இல்லை. முக்காவாசி ஷோ பிரியங்கா பண்றதுனால மணிமேகலைக்கு வன்மமா அப்படின்னாலும் அதுக்கு வாய்ப்பும் இருக்கு.
பிரியங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கம்பெனி கிளாரிஃபிகேஷனா உனக்கு இல்ல புரியல. இப்ப நான் ஃபோன் அடிச்சு பிரியங்கா கேட்கவா ஹலோ பிரியங்கா அப்படின்ட்டு என் ஃபோனே எடுக்க மாட்டேன், பிளாக்ல வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமாங்க, பிக் பாஸ்ல செஞ்சு விட்டாங்க. ஓ அப்போ ஆரம்பிச்சது. ஆமாங்க, நான் ஒரு இடத்துல நெருப்போட அவங்களோட போகும்போது கூட அவங்க அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் போனாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கு. ஒருத்தர் கன்ஃபார்ம்டா இருக்கும்லங்க. சிறப்பான தரமான சம்பவங்கள் செய்யறது கம்மி இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் பிரியங்காவுக்காக என்ன கழுவி ஊத்துனாங்க மக்கள். இல்லைங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நான் அப்பயே சொன்னேன். ஆனால் அப்போ ஒருத்தன் மதிக்கலை. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், டேய் இதெல்லாம் நார்மல்ரா அப்படின்றேன். நீங்கள் எப்படி பிரியங்கா சொம்படிக்கிறீங்கன்றாங்க, புரியல. இல்லை நானும் அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு வந்தேன். அப்போது இன்ன வரைக்கும் பேசாத பிரியங்காக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறதாவும் இப்போ இவ்வளோ நேரம் பேசுறது சப்போர்ட்டே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், பிரியங்கா அப்படி தான், மணிமேகலை இப்படி தான், இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தான் அப்படின்றத நான் கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? இது ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு ஷோவுக்குள்ள இருக்கும் 2 ஆங்கர் செய்கிறது. இப்போ மற்ற ஆங்கருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலையா? கிடைக்கலாம், அடுத்த சேனலுக்கு போங்க, வாய்ப்பு நிறையா இருக்குது. டேலண்ட் இருந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே யாரும் போக முடியும் வேணான்றேன். இப்போ ஒரு இடத்துல வந்து டேலண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? அப்போ உங்களுக்கு டேலண்ட் இல்லையா? சேனல் எங்களுக்கு ஆப்ஷன் தராங்க, ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள் தானே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதாங்க, இப்போ அங்கே இருக்கிற ஆட்கள் தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அது யார் ஒத்துவுறது? சேனல். அப்போ சேனல், அப்போ நீங்கள் சொல்கிற கண்டென்ட்டுக்கே வரேன். அப்போ சேனல் ஒத்துவுது ஓகே அப்படின்னே வச்சுப்போம். அப்போ சேனல் ஒத்துவுதுன்னா நீங்கள் அங்கே போகிறீங்க. 10 ஆப்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு திறமை இருக்குல்லங்க, நீங்க எங்க அங்க போய் முட்றீங்க? இல்ல பிரியங்காக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணல, நடந்த பிரியங்காக்காக சப்போர்ட் பண்ணல, நடந்த விஷயத்துல இவங்க மேல இதுதான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க சொல்றீங்க. ஆமா, இதையே பிரியங்கா அவர்கள் ஏதாவது ஒரு சோசியல், அது அவங்க பிரச்சனை, அவங்க பொறுமையா சொல்லலாம். ஏன்னா இது ஒரு மேட்டராகவும் எடுத்துக்க வேணாம். ஏற்கனவே எரியுது என்ன, இதில் நாம போய் எதுக்கு எண்ணெய் ஊற்றி 2 பேருக்கு பப்ளிசிட்டி கொடுத்துருன்னு நினைக்கலாம். ஓகே, இதெல்லாம் சாதம் நடக்கிறதாங்க. மாக்காப்போட பதில நீங்க எப்படி எதிர்பார்த்து? அதுதாங்க 100% சூப்பரான பதில். ஓகே, தலைவர் சொன்னதா 2 யானை சண்டை போட்டுருக்கு, நடுவில் நியாயம் போகணும், வேடிக்கை பார்த்தோமா கிளம்பணுமான்றது. அதான் நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பொறுத்திருந்து அந்த பக்கம் இருந்து என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.